தகப்பனே, மே நல்ல ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் கூட ஆண்டவர் எங்களோடு பேசுங்கப்பா. நன்றிப்பா. பாவியாக எங்கள் மேல் கிருபையாயிரு தகப்பனே. எங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கலக்கத்தோடு திகிலோடு பாரத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீ எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் எங்களை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றிப்பா. நீர் பேசும் தெய்வம்ப்பா. முற்றிலுமாக நம்முடைய கரத்தில் ஒப்புவிடுகிறப்பா. அடிமையை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை உங்களுக்கு செய்தியாக என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு கப்பல் பிரயாணம் போன்றது. இந்த பூமியிலே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கை ஒரு ட்ராவல் தான். பிரயாணம் இல்லை பயணம், இல்லை இங்கிலீஷ்லன்னா ட்ராவல்மாங்க. போய்கொண்டே தான் இருக்கின்றோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரே வீட்டில் தான் இருக்கோம், ஒரே ஊரில் தான் இருக்கோம் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய நாட்கள் பாதைகள் கடந்து போய்கொண்டு தான் இருக்கின்றது. ட்ராவலில் தான் நம்ம இருக்கோம். அப்போ இந்த பிரயாணத்தில் தேவன் தலையிடுகின்றார். ஒரு இடத்துல தேவனே தலையிடுகிறார். அவராகவே வந்து நிற்கின்றார். அப்படி ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம கூப்பிட்டு ஆண்டவர் நம்மக்கிட்ட வருகிற ஒரு சம்பவம். 2 காரியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கின்றேன் ஆண்டவருடைய கிருபையினால். நிறையா இந்த வேதத்தினுடைய முழு விலையுமே ஆண்டவராக வந்து செயல்படுகின்ற அநேக காரியங்கள் இருக்கின்றது. தற்செயலாகவே மனிதனை நல்ல ஆசீர்வாதமான நிலைக்குள்ளே நடத்துகின்ற அநேக சம்பவங்கள் இருக்கின்றன. மனிதனுடைய வாழ்க்கையில், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில், இந்த வேதத்தில் ராஜாக்களுடைய வாழ்க்கையில், தீர்க்கதரிசிகளினுடைய பிரயாணங்களில், அவருக்கு புனிதமாய் வாழ்ந்த மக்களின் மத்தியில் எல்லாருக்காகவும் தேவன் தன்னார்வ தொண்டனாய் வந்து நிற்கின்ற அநேக சமயங்கள் இருக்கின்றது. இன்னும் மனிதனாகவே தேவனை அழைத்து ஆசீர்வதிக்கப்படுகின்ற அநேக சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. ஆண்டவரை பற்றி எதுவுமே நினைக்காம அவங்க பாட்டுக்கு வயலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனைவி அங்கே கர்த்தருடைய தூதனானவர் வந்து நின்று உனக்கு குழந்தை கிடைக்கும்னு சொல்லிட்டு போகிறாரு. அவங்க ஒன்றுமே கேட்கவே இல்லை. ஆனால் தேவ தூதனே சொல்லிட்டு போகிறாரு. புதிய ஏற்பாட்டில் சகரியா என்கிற பிரதான ஆசாரியன் பலிபீடத்திலே பலி செலுத்தி கொண்டு இருக்கின்றார். அங்கே கர்த்தருடைய தூதன் நிற்கின்றார், உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க ஜெபம் பண்ணிட்டாங்க. இப்போ வயசாயிற்று, அந்த ஜெபத்தை விட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய தூதனார் சொல்கிறாரு, உனக்கு குழந்தை கிடைக்குப்பா அப்படின்ட்டு சொல்கிறாரு. சில இடத்துல இவங்க அந்நாள் அவங்க குழந்தைக்காக ஆலயத்தில் போய் அழுது ஜெபிக்கிறாங்க. குடித்து வெறித்த ஒரு பெண்ணை போல அழுது ஜெபித்தாங்க. அவங்களுக்கு குழந்தை கிடச்சிது. அவங்க ஜெபித்தாங்க. யாபேசு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்கிறாரு. நீர் என்னை ஆசீர்வதியும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என் எல்லையை விரிவாக்கும், என்ன நீர் என்னை ஆசீர்வதியும் என்று வேண்டிக் கொண்டான், ஜெபம் செய்தான் யாபேஸ். அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். இப்படியாக அநேக ராஜாக்கள் ஜெபம் செய்தார்கள். அநேக தீர்க்கதரிசிகள், தாவீது ராஜா ஜெபம் செய்தார். தாவீது ராஜா ஆடு மேய்த்து கொண்டிருந்த மனிதனை தான் கூப்பிட்டு அரசனாக மாற்றினார். சீடர்கள் வலையிலே மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள் கடற்கரையில். அவங்கள போய் ஆண்டவர் எனக்கு பின்னல்ல வான்னாரு. எரேமியா வரமாட்டேனாரு தீர்க்கதரிசியாக. ஆனால் நீ வந்துதான் ஆகணும், கம்பல்சரியாக கூப்பிட்டாரு. ஏசாயாட்ட பொதுவான கேள்வியை வச்சாங்க. ஆண்டவர் நமக்காக யார் போவா, நம்மளுடைய இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து யார் தான் பேசுவா அப்படின்னு சொல்லி ஏசாயா 6 அதிகாரத்தில் ஆண்டவர் பொதுவான ஒரு கேள்வியை வைக்கின்றார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி நான் போகிறேன்னாரு. எரேமியாவை ஆண்டவர் கூப்பிட்டாரு. அவர் நான் வர முடியாது, சின்ன பிள்ளைன்னு சொன்னார். அதே மாதிரி மோசே ஆண்டவர் கூப்பிடும்போதும் எனக்கு பேச தெரியாது, நான் எப்படி பேசுவேன், கொன்னி பேசுவேன், என்னால் முடியாதுன்னாரு. ஆனால் ஆண்டவர் கம்பல்சரியாக அழைச்சார். அப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் வாழ்க்கை பயணத்தில் நேரிடுகின்றது. நான் அப்படியே சொல்லணும்னா எத்தனை நாள் உட்கார்ந்து இதில் சொன்னாலும் முடியாது.
அவ்வளவு கடல் போன்ற காரியங்கள் இந்த வேதத்தில் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சந்திப்பு, மனிதன் தேவனை அழைத்தது, மனிதனை தேவன் அழைத்தது. நான் ஒரு 2 காரியங்களே உங்களுக்கு முன்பாக இந்த 30 நிமிடத்துக்குள்ளாக வைக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ இந்த 2 முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, ஆண்டவரை கூப்பிடுதல். மார்க்கு சுவிசேஷத்தில் 4வது அதிகாரம் 37. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. 38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். 41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இங்கே இயேசுவை அவர்கள் கூப்பிடுகிற ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் இப்போ கடல் எவ்வளோ பெருசு, கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், போட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும், கப்பல்லையே பிரயாணம் பண்ணுவாங்க இன்னொரு நாட்டுக்கு தேசத்துக்கு போகிறவங்களுக்கு தெரியும், கப்பல் வைத்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தெரியும். கடல் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியம். கடலுக்குள்ளே 1 கிலோமீட்டர் போனாலே தண்ணியாக தான் தெரியும், தரையே தெரியாது. அப்படிப்பட்ட கடலிலே ஆண்டவர் கப்பலிலே தூங்கி கொண்டிருக்கின்றார். அங்கே சீடர்கள் ஆண்டவரோடு கூட டிராவல் தான் போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு என்னாச்சு அப்படின்னா, மார்க்கு 4வது அதிகாரம் 37வது வசனத்தில் பலத்த சுழல் காற்று ஒன்று உண்டாயிற்று. அந்த பலத்த சுழல் காற்று உண்டான உடனே கப்பல் அப்படியே என்ன செய்தாமா, அசைது. கப்பல் நான் எங்கள் ஊரில் இருந்து நான் தூத்துக்குடிக்கு வந்திருக்கேன். நான் தூத்துக்குடியில் இருந்து எங்கள் ஊர் தரவிக்குளம். கடல் மார்க்கமாக 5 மைல் தான். தூத்துக்குடியிலேருந்து தரவிக்குளத்துக்கு 5 மைல் தான். கடல் மார்க்கமாக, தரை மார்க்கமாகனா 7 மைல்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் ரொம்ப பஸ்ஸே கிடையாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போ நான் ஒரு நாள் அந்த போட்டில் எங்கள் ஐயா கூட நான் எங்கள் ஊருக்கு போட்டில் போனேன். அது என்னமா அங்கேயும் இங்கேயும் சரிதுன்னு பார்த்தீங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளை, 10 வயசுக்கிட்டக்க தான். அப்போ எப்படி பயமாக இருக்கும்னு பாருங்கள். போட்டுன்னு சொல்லுவோம், அது வள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துக்கோங்க. அந்த வள்ளம் இருக்குல்ல, அதனுடைய மேல் பகுதியும் தண்ணியும் ஒன்று போல தான் இருக்கும். நம்ம அப்படியே பலகையாக குறுக்க போட்டிருக்கோம். அந்த பலகையில் தான் நம்ம உட்கார்ந்துருப்போம். நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது அந்த தண்ணி இப்படி தொடலாம். அப்படியே அந்த அலை அடித்து தான் 5 மைல் போகும் பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட அதில் கொடிய காற்று, பலத்த சுழல் காற்றாமா. அப்படி காற்று அடிக்கும்போது ஆண்டவர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. உடனே சீடர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இயேசுவை எழுப்புகிறார்கள். கூப்பிட்றாங்க, ஆண்டவரே, நாங்களாம் செத்து போகிற உங்களுக்கு கவலை இல்லையா? நாங்கள் சாக போகிறவ, நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஆண்டவர் இரக்கம் உள்ளவரில் அவர் உடனே எழுந்துட்டார். எழுந்து காற்றை பார்த்து சத்தம் போட்டார், ஏன் இப்படி கொந்தளிச்சிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க. காற்றையும் பார்த்து சொன்னார், அமைதியாரு, அடிக்காத என்று. காற்றை கடலையும் அதட்டின உடனே காற்று கடலும் அமைதி ஆகிவிட்டது. உடனே அந்த சீடர்களுக்கு ஆச்சரியம், கூட தான் இருக்காங்க, ஆனாலும் சொல்கிறாங்க, காற்று கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் எப்படிப்பட்டவரோ. ஒருவேளை நான் நினைக்கிறேன் சீடர்களை செலக்ட் பண்ணி ஆண்டவர் ஊழிய செய்கிற ஆரம்ப காலமாக இருந்திருக்குமா என்ன தெரியல. அதுக்கு பிறகு நான் நிறைய புதுமைகள் செய்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஆண்டோடைய வல்லமை அதிகமாக அறிஞ்சிருப்பாங்க. இதில் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கூப்பிட வேண்டும். நமக்கு நெருக்கம் வரும்போது நம்ம கூப்பிட்டு பழக வேண்டும். நீங்கள் கூப்பிடாமல் நடக்கட்டும், அது அவங்களுடைய தலைவிதி தான் என்று ஒரு முற்றுப்புள்ளியை நம்ம வைக்கக்கூடாது. எப்படிப்பட்ட மோசமான கண்டிஷனாக சிச்சுவேஷனாக இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், தேவனை நோக்கி அபயமிட வேண்டும், தேவனை நோக்கி கத்தி கதற வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அதை தான் இந்த சீடர்கள் அன்றைக்கு செய்தாங்க. ஆண்டவர் தூக்கத்தை கலைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கல. ஆண்டவரே, நாங்கள்லாம் சாக போகிறோம், அங்கே கப்பல் என்னமா போய்கிட்டு இருக்கு, ஐயோ கப்பல் கொஞ்சம் பொறுத்து உள்ளே போயிருமே, நம்ம எல்லோரும் செத்து போயிடுவோமே, நாங்கள் சாக போகிறோமே, ஆண்டவரே
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, சத்தம் போட்டு அழுதுருப்பாங்கல்ல. என்ன 12 பேர் கூப்பிட்டு அப்படி இருந்திருக்கோம். ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே சத்தம் போட்டாலே வீடு தெருவே கேக்கு. என்ன, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன சத்தமாக பேசினா கூட தெருவே கேட்கும். அப்போ 12 பேர் கூப்பாடு போட்டாங்கன்னா, அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னா அந்த சத்தம் எப்படி இருந்திருக்கும்? அப்படி தான் இன்றைக்கு ஆண்டவர் நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்று அழைக்கின்றார். நாம் அவரை நோக்கி கதற வேண்டும், ஆண்டவரே சீடர்கள் எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, இப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, என்ன முடியலப்பா, நான் எங்கே போவேன், நீங்கள் இதில் எனக்கு உதவி செய்யுங்க என்று நம்ம கூப்பிடும்படிக்கு தேவனை நாம் அறிய வேண்டும். அழுத பிள்ளை தான் பால் குடிக்குமாங்களே, அதே மாதிரி இயேசுவே என்று கூப்பிட ஆரம்பிக்க வேண்டும். அந்த பழக்கத்துக்குள்ளே நம்ம வந்துடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், அவர் நெருங்கி வந்து குரலை கேட்டு எனக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ இதில் நம்முடைய ட்ராவலில் நாம் கர்த்தரை அழைக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். நாம் அவரை அழைக்கும்போது அவர் எப்படி அந்த சீடர்களை காப்பாற்றினாரோ அப்படியே நம்மையை காப்பாற்ற நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். மனிதன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தரை நோக்கி இந்த பிரச்சனையில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று நம்ம இதில் பழக வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும். சங்கீதம் 56வது சங்கீதம் 9:10 9 நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். 10 தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். 11 சங்கீதம் 56:11 தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். இதில் இந்த சங்கீதம் 56 இது இந்த ஜெபம் எப்படி தாவீதுடைய ஜெபம் பார்த்துக்கோங்க. தாவீது என்ன சொல்கிறாரு, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், உடனே என் சத்துருக்களாக பின்னிட்டு போயிடுவாங்க. நான் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட ஆரம்பிக்கும் போதே என் சத்துருக்கள் பின்னிட்டு போயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ப்ரேயர் பண்ணும்போதே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கின்றார் என்று அர்த்தம். உடனே சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புகிறார்கள். நான் கர்த்தருடைய வார்த்தையை புகழுவேன், நான் அவரை என்ன செய்வேன், ஆண்டவரை முன்னிட்டு நான் புகழுவேன். 11 தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். நான் தேவனை தான் நம்பி இருக்கேன், அதனால் நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு அப்படி என்ன செய்திருவான், ஏன்னா நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். நம்முடைய இந்த பயணத்தில், இந்த வாழ்க்கை பயணத்தில் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், யார் எனக்கு என்ன செய்திட முடியும், நான் பயப்பட மாட்டேன், நான் தேவனை பாடுவேன், நான் தேவனை புகழுவேன், நான் தேவனுக்கு நன்றி சொல்லுவேன். என்ன மனுஷன் எனக்கு என்ன செய்வான், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான், நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன் என்று சங்கீதம் 56 எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை, நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அந்த வாழ்க்கை பிரயாணத்தில் நம்முடைய கணவன் மனைவிக்குள்ளே, நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ளே நமக்குள்ளே நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன். கர்த்தரை நம்ப வேண்டும் என்று சொல்லுகின்றேன், அவரை அழைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன், அவரை நோக்கி கூப்பிட்டு நம்ம வாழ்வடைய வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அவர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கார் என்று நான் சொல்லுகின்றேன். அவர் இரக்கமும் மன உருக்கம் உள்ளவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, அதனால் இந்த நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு நீங்கள் பழகி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் அவர் ஆசைப்படுகின்றார். அடுத்து சொல்கிறேன், சங்கீதம் 94:17 கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா
சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறதுனால, துணையாக இருந்ததுனால நான் சாகாமல் இருக்கேன். கர்த்தர் எனக்கு துணையாக மட்டும் இல்லை, நான் எப்போவுமே அழிஞ்சு போயிருப்பேன். கர்த்தர் எனக்கு துணையாக இருந்ததுனால நானும் என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒருவேளை வாலிபர்களாக இந்த செய்தி கேட்கின்றீர்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறதுனால நான் பயப்படலைப்பா. நான் தனிமையாக நிற்கின்றேன் என்று நினைக்கின்றேன், ஆனால் நீர் எனக்கு துணையாக இருக்கிறேன். நான் வெறுமையாக இருக்கிறேன் என்று நினைக்கின்றேன், ஆனால் நீர் எனக்கு துணையாக இருக்கின்றீர். நீர் எனக்கு பக்கபலமாக இருக்கின்றீர். நீ எனக்கு துணையாக மட்டும் இல்லைன்னா நான் எப்போவுமே அழிஞ்சே பேர்ந்திருப்பேன் அப்படின்னு தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறார். இப்போ தேவன் நமக்கு உதவி செய்யும்படி அவர் இருக்கின்றார் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அருமையானவர்களே, இன்னும் நான் வந்து உங்களுக்கு யோவான் 21:3, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்று பிடிக்கவில்லை. 4வது வசனம், விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். 2 விதமான பாயிண்ட் உங்களுக்கு வைக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் தேவனை நாம் அழைத்து விடுதலை வெற்றியை பெற்றுக்கொள்ள ஒரு பாயிண்ட். 2வது என்ன அப்படின்னா, தேவன் தானாகவே வந்து நமக்கு உதவி செய்கின்றார். தன்னார்வ தொண்டனாக வந்து நிற்கின்றார். அவரே வாலண்டியராக வந்து நமக்கு உதவி செய்த அநேக சம்பவங்கள் இதில் இருக்கின்றது. இதில் ஒன்று, இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், அவர்களுக்கு காட்சி அளித்தார். தோமையார் நம்பலை. அப்புறம் அதுக்கு திருப்பியும் காட்சி அளித்தார். அதுக்கு பிறகு சீடர்கள் நினச்சாங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், காட்சி அளித்தார், இப்போ காணும், அதனால் எல்லோரும் வாங்க மீன் பிடிக்க போகலாம் அப்படின்ட்டு சீமோன் பேதுரு மீன் பிடிக்க போகிறார். அப்போ எல்லோரும் சேர்ந்து நாங்களும் வாரோன்ட்டு போயிட்டாங்க. அங்கே மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஊழியம் செய்ய வேண்டியவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. இது ஒரு பின்மாற்றம் மாதிரி தான். ஆனால் அந்த நேரத்தில் இயேசு அங்கே வந்து நின்றார். அந்த கடற்கரையிலே அவர் வந்து நிற்கின்றார். உயிர்த்தெழுந்த மன்னாதி மன்னன், இந்த உலகத்தையே படைத்த சக்கராதிபதி, ஏக சக்கராதிபதி, ஒரே தேவன், எல்லாம் உண்டாக்கின அவர் வந்து அங்கே நிற்கார். நோயை குணமாக்குறாரு, பேயை விரட்டினார், செத்தவங்களை எழுப்பினார். அவர் செய்த புதுமைகளுக்கு கணக்கே கிடையாது. அவ்வளவு அற்புதங்களை செய்தவர். இன்றைக்கு சீடர்களை கரையிலே வந்து நிற்கின்றார். சீடர்கள் அவரை அறியாதிருந்தார்கள். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 21:5 யோவான், இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இயேசுன்னே தெரியல அவங்களுக்கு. எங்கிட்ட ஒன்றுமே இல்லையா சாப்பிட்றதுக்கு, ஏன்னா இவங்க மீன் பிடிக்க வந்துட்டாங்க, ஒன்றும் இல்லை. 6வது வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். மீனை திரளாக கிடச்சிட்டு வலது புறமாக வலையை போடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இவங்க விடிய சொல்லுங்க, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றுமே கிடைக்கல. இப்போ மனிதனுடைய முயற்சி வீண் தான். தேவன் வந்து அந்த முயற்சியை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்ம முயற்சி செய்ய வேண்டும், அந்த முயற்சியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்போ வலதுபுறமாக வலையை போட்டோம்னா இழுக்கக்கூடாத அளவுக்கு மீன் வந்துவிட்டது. அப்பொழுது இயேசு கர்த்தர் என்று கண்டு கொண்டார்கள். அப்புறம் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டு இருக்கிறதையும் அதன்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அதுக்குள்ளே ஆண்டவர் வந்து இவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாரு. எப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம், ஒரு தாய் உள்ள இல்லை இது. பிள்ளைங்க நேரத்தே மீன் பிடிக்க போயிட்டாங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாயிலும் இருக்கான்னு கேட்டார் ஆண்டவர். சாப்பிட ஏதாட்டும் இருக்கா? ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. இப்போ மீன் பிடிச்சாச்சு. ஆண்டவர் ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு கரி நெருப்பு ரெடி பண்ணுறார். ரெடி பண்ண அதில் என்ன தெரிஞ்சா, 9வது வசனம், யோவான் 21:9, அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டு இருக்கிறதையும் அதன்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தை கண்டார்கள். இவங்க பிடிச்ச மீன் இன்னும் கரைக்கே வரல. ஆனாலும் அந்த ஸ்பாட் இமீடியட்லியாக தேவன் அங்கே மீனை உண்டாக்கிட்டார். அப்பவும் ரெடி பண்ணிட்டார். அங்கே மாவு எங்கே என்ன கிடச்சிது, அவரால் முடியும்ல.
அந்த ஸ்பாட்லேயே அவர் மீனையும் அப்பத்தையும் அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டார். 10வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். உடனே சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 153 மீன், அங்கே பெரிய மீன்கள் எல்லாத்தையும் வலையை கரையில் இழுத்தாங்க. அந்த மீன்களிலேயும் அவர் எடுத்து அவர்களுக்கு அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இதில் 13வது வசனத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு வசனமாக சொல்கிறேன். யோவான் 21:13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தன்னார்வ தொண்டனாக, பணிவிடைக்காரனாக, மீனையும் அப்பத்தையும் வேலை செய்து சமைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். எவ்வளோ பெரியவர்! அவர் 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 அறியறதான் அறிவு. பார்த்துக்கோங்க, நம்ம என்ன படிச்சிருந்தாலும், நம்ம என்னதான் பெரிய டேலண்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய திறமசாலியாக நம்ம இருந்தாலும், இயேசுவை நம்ம அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை அறிகிற அறிவு தான் நமக்கு ஆசீர்வாதம். இதில் நமக்கு இப்போ இதில் கிடைக்கிற அறிவு என்ன? பியூட்டி. என்ன பியூட்டி? சீடர்களுக்கு உட்கார வச்சு அவரே சமையல் பண்ணுறாரு. அடுப்பு வச்சு என்ன அங்கே மீனையும் ரெடி பண்ணி, அப்போதுக்கு மாவு எங்கே கடற்கரையில், விடிய காலம் வேறு, ப்ரெட்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சரி செய்து தான் வச்சாச்சு, எடுத்தும் கொடுக்காரு. எவ்வளோ அழகாக இருக்குது பற்றி. 21வது அதிகாரம் 13. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்போது, எப்பா நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு கடவுள், சக்தி வாய்ந்த சர்வேஸ்வரன், முழு உலகத்தையும் அல்ல எத்தனையோ கிரகங்களை படைத்திருக்கிறார். நாங்கள் படிக்கும்போது 9 கிரகங்கள் சொன்னாங்க. இப்போ நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. அவ்வளவான கிரகங்களெல்லாம் படைச்சி, இவ்வளோ பெரிய கடலை படைச்சி, எப்படி குழந்தைகள் எப்படி டெய்லி எத்தனையோ குழந்தைங்க பிறக்காங்க இந்த உலகத்தில். அவ்வளோ குழந்தைங்களை படைச்சி, காற்று, நீர், நிலம், 5 பஞ்சபூதங்கள் எல்லாம் உண்டாக்கி எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வாதிகாரி, சர்வசக்தி உள்ள ஆண்டவர் என்னுடைய சீடர்களுக்கு சமைத்து எடுத்து பிட்டு கொடுக்க. தன்னுடைய பிள்ளைகள் ராம் முழுவதும் அவங்க மீன் பிடிச்சி சோர்ந்து போயிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு ஏன் செய்ய மாட்டார் அப்படி? நமக்கு இப்போ பணிவிடைக்காரனா இல்லை, ஆனால் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் உள்ள கவலையை உங்களுக்கு யாருமே தீர்க்க முடியாது. அம்மா அப்பா இல்லை, அம்மா அப்பா இருந்தாலும் உதவி செய்ய முடியாது. ஆனால் தேவன் உங்களுக்காக யார்கிட்ட பேசணும், உங்களுக்காக யாருக்குள்ளே செயல்படணும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் யாருக்குமே தெரியாமல் வடிக்கிற கண்ணீரை துடைக்க இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரியும், அவர் செய்வார். அதை சொல்ல தான் நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு நாங்களும் எவ்வளவோ 112 சங்கீதத்தில் சொன்னது போல் சாவாமல் பிழைத்திருந்து அவருடைய செயல்களை அறிவிக்கும்படிக்கு நான் உங்கள் முன்னாலே இருக்கின்றேன். தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை நம்புங்க. அவர் இவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார். பணிவிடை செய்து அவர்களுக்கு கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர்! இந்த ஆண்டவரை நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த ஆண்டவரை நம்ம நினைக்க வேண்டும். அவரை நம்ம துதிக்க வேண்டும். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக அவர் இருக்கின்றார். அதில் சொல்கிறார், கறி நெருப்பு அப்போ ரெடி, என்னென்னா சாப்பாடும் ரெடி, பணிவிடையும் செய்கிறார். இது தானே அற்புதம். அவர்கள் கேட்கவே இல்லை. நான் என்ன சொன்னேன், காற்று கடலையும் அதட்டும் போது இவர்கள் கூப்பிட்டார்கள், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கூப்பிட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இயேசுவே தானாக கரையில் நின்று அவர்களுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கன்னு ஒரு ஆலோசனையும் சொல்லி சாப்பாடையும் ரெடி பண்ணி அதை எடுத்து அவர்களுக்கு
கொடுத்ததை நம்ம பார்க்கின்றோம். நல்ல ஒரு தேவன் இன்றைக்கு நமக்கும் இருக்கின்றார். அவருடைய அன்பை நினைத்து பாருங்கள். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி நம்முடைய வழியை செவ்வையாக்கி நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். அருமையானவர்களே, இந்த நாளில் நம்முடைய பலவீனத்தில் அவர் நமக்கு பலன் செய்யக்கூடியவராக இருக்கிறார், அற்புதம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். 2 விதமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று நாம் கூப்பிட வேண்டும். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது, நம்ம அவரை நோக்கி ஜெபம் செய்யும்போது தேவன் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இடைவிடாமல் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய காரியம் ஜெயமாகும் வரைக்கும் நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்ம வெற்றி கிடைக்கும் வரைக்கும் நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு உதவி செய்து நம்மை தூக்கி எடுத்து நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அடுத்தபடியாக இயேசுவே நமக்கு நிறைய நன்மைகளை செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். நமக்கு உதவி செய்யவே அவர் இருக்கின்றார். நம்ம கூடவே இருக்கின்றார். நம்மை கண்மணியைப் போல பாதுகாக்கின்றார். பயப்படாதே என்று சொல்லுகின்றார், அழாதே என்று சொல்லுகின்றார். நீ பயப்படவும் கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம். கண்ணீரை காண்பவர் கதவண்டை நிற்கிறார். தானாய் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அதனால் இந்த பிரயாணத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இது கப்பலை யாத்திரை பண்ணுவது போல ஒரு வாழ்க்கை பயணம்தான். இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம கூப்பிடும்போதும் அவர் வருவார். இயேசுவே தானாய் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். இந்த 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். நம்ம கூப்பிடும்போது உதவி செய்யக்கூடியவராகவும், நம்ம கூப்பிடாமலே நம்ம கேட்காமலேயே நமக்கு நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவராகவும் தேவன் இருக்கின்றார். அதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அதனால் அருமையானவர்களே, நம்ம இயேசுவை உறுதியாக நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். நம்மளுடைய விசுவாச கப்பல், இந்த வாழ்க்கையில் உள்ள இந்த விசுவாச கப்பல் சோர்ந்து போகக்கூடாது. இல்லை, நான் இயேசுவை பற்றி 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லணும். யோவான் 20வது அதிகாரம் 30-31. இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களை இயேசு தம்முடைய சீசர்களுக்கு முன்பாக செய்தார். இதில் எழுதாத நிறைய அற்புதங்கள் இருக்கான். 21ல் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே பரலோக ராஜ்யத்தை அடையும்படியாக தான் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அது எதுக்குன்னா, இதெல்லாம் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் பரலோக ராஜ்யத்தை அடையும்படிக்கு இந்த புதுமைகளை எழுதி இருக்கிறது என்று வேதத்திலே நம்ம பார்க்கின்றோம். நம்முடைய விசுவாச கப்பல், இந்த டிராவலில் நம்ம ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணுவது போல நம்ம பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். இந்த விசுவாச கப்பல் சேதமடையாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த கப்பல் சேதமடையாது. அதுக்கு நான் வாசிக்கிறேன், ஒரு வசனம் வாசித்து நம்ம முடிப்போம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18-19 வாசிக்கிறேன். குமாரனாகிய தீமோத்தேயு, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. 19, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசமாகிய கப்பலை சிலர் சேதப்படுத்தி விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் உள்ள இந்த கப்பலை நாம் சேதப்படுத்தக்கூடாது. நம்ம தேவன் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் நமக்கு தானாகவும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு துணையாக இருந்து நம்மை நல்வழிப்படுத்தி நம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார். இந்த வாழ்க்கை கப்பல் பயணம் போகின்றது. இந்த தலைப்பாக நான் கொடுத்திருக்கின்றேன்.
இந்த வாழ்க்கை கப்பல் பயணம் போன்றது. தேவன் நமக்கு துணையாக இருப்பார். அவரே வந்து செய்வார். தன்னார்வ தொண்டனாக வந்து நிற்கின்ற அநேக நேரங்கள் இருக்கின்றது. நாம் கூப்பிட்டு நம்முடைய இந்த உலக பிரச்சனையில், சாத்தானுடைய பிடியில், நோய்களில், பேய்களில், போராட்டங்களில் எல்லாவற்றின் விடுவித்து நம்மை ஆசீர்வதிக்க நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடவும் வேண்டும். ஆண்டவரும் நம்ம கேட்காத நினைக்காத அநேக நன்மைகளை நமக்கு செய்ய அவர் காத்திருக்கின்றார். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தன்னார்வ தொண்டனாக வந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் கேட்காத நன்மைகளையும் தந்து, நாங்கள் கேட்ட நன்மைகளையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர், ஆசீர்வதிக்க போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக நன்மைகளை எங்களுக்கு தரப்போகிறீர், அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரப்போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்துக்கொள்ளும். உமக்கே ஸ்தோத்திரம். இந்த கிராஸ் டிவி ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.